ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான். இது பார்த்திங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம், வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துக்கிறேன். அது நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து நெத்திலி கருவாடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவாடை எடுத்துகிட்டு மேலே இருக்க தலைப்பாட்டு மட்டும் நம்ம வந்து பிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதில் இருக்கிறத நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதே போல் மீதமுள்ள நம்ம நெத்திலி கருவாடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு வந்து நெத்திலி கருவாடு தான் எடுத்து செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ க்ளீன் பண்ண நெத்திலி கருவாடை வந்து சுடு தண்ணியில் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நெத்திலி கருவாடில் இருக்க உப்பு எல்லாமே போகும். ஸோ நான் வந்து வெது வெதுப்பான இருக்க தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கருவாடில் இருக்க உப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கும். நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கை போட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க உப்பு, கல், மண், தூசி எல்லாமே போகும் கருவாட்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ சுடு தண்ணியிலே இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு பச்சை தண்ணிலையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இனிஷியலாக எதுக்கு சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறோன்னா அதில் இருக்க வந்து உப்புத்தன்மை போகிறதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். அடுத்து வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ இந்த குழம்புக்கு அந்த அளவு டேஸ்ட்டு தரும். ஸோ நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறனால 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு பூண்டை பார்த்திங்கன்னா. அடுத்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போகுதும். இது கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியப்படாது. இதை நல்லா வந்து வதக்கி விடணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரெசிபியை செய்யுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் வதங்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இனிஷியலாக. ஸோ உப்பு வந்து பார்த்து சேருங்க. கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக. இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வரணும். தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி கம்ப்ளீட்டாக நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும். நல்லா வெந்துடணும் கம்ப்ளீட்டாக இந்த தக்காளி பார்த்திங்கன்னா. உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டு கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த மசாலாஸில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வந்து உப்பு தான் சேர்க்கணும். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இனிஷியலாக. ஆல்ரெடி நமக்கு கருவாட்டிலே உப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சு. அடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கருவாடில் வந்து நல்லா இந்த மசாலாஸ்லாம் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது. ஸோ மசாலாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கருவாடில் இறங்கணும். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும்.
ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு கருவாடு நல்லா வெந்து வரும். நான் இனிஷியலாக கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவு வந்து தொக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த டைமில் மட்டும் உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது இடையிடையில நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கணும். கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கணும். பகையின் லிட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கலந்து விடணும். ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வற்றி வரணும் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இடைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து தொக்கு தயாராகிடுச்சு. கருவாடும் நல்லா வெந்துருச்சு. பார்க்க சொல்லே தெரியுது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பாட்டில் போட்டோ இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கோ இந்த கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா. அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு வந்து தயாராகிடுச்சு. இது சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சுட சுட இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி இருக்க கடாயில் இருக்க தொக்கு பார்த்திங்களா, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கருவாடே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா மிச்சம் இல்லாமல் வச்சு சாப்பிட்ருவாங்க. நெத்திலி கருவாடை வந்து பார்க்க சொல்லி நாக்கு ஊறுது. கண்டிப்பாக உங்களுக்கு நாக்கு ஊறுன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.